வணக்கம். இது ஒரு சின்ன மேட்ரு. ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறீங்க, அது மேலே லோன் வாங்கியிருக்கீங்க, கட்டியிருக்கீங்க, கட்டாத போகிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கட்டுங்க, கட்டாத போங்க, ஏமாற்றிட்டு கூட போங்க, அது உங்கள் சௌகரியம். சட்டத்துக்கு முன்னால் நம்ம பதில் சொல்லணும் இல்லைங்களா? எப்படி இருந்தாலும் கிரெடிட் கார்டு விஷயமாகவோ அதன் அடிப்படையில் லோன் வாங்குற விஷயமாகவோ வங்கியில் இருந்து யாரும் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பணம் வசூலிக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரவே கூடாது. கவர்மெண்ட் ஹாலிடே. எந்த பேங்க்லேருந்து வரக்கூடாது. குறிப்பாக HDFC பேங்க். நான் இதை அனுபவத்தில் சொல்கிறேன். அப்படி வந்தாங்க, ஏங்க உங்கள் பணம் கட்டலைங்க, 2 வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது, கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஐடென்டி கார்டை கேளுங்க. ஐடென்டி கார்டு எடுத்து முழுசாக பார்க்கணும், முன்னாலே பார்க்கணும். அவ்வளோ சீக்கிரம் காட்டிட மாட்டாங்க உங்ககிட்ட. ஒன்று. அதுக்கு அடுத்து உங்ககிட்ட வசூல் பண்ண வர அதிகாரிகள் அவங்களுடைய மேல் அதிகாரி, குறிப்பாக HDFC பேங்க் மேனேஜர், இந்த மாதிரி குமாரசாமி சோ அட்ரஸ் போட்டு இவரிடம் 20,000 ரூபாய் வங்கியில் பேலன்ஸ் இருக்கு, இதை வசூலித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி ஸ்டீலை போட்டு பேங்க் லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரோடு தான் இவங்க வரணும். அந்த லெட்டரை கேளுங்க. அந்த லெட்டரை கொடுக்க மாட்டாங்க. அந்த லெட்டரை இவங்க காட்டவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பலமுறை லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், பலமுறை நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், பலமுறை மெயில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் பொய். நீங்கள் எங்கே அனுப்பிச்சிங்க, எதை அனுப்பிச்சிங்க காட்டுங்க அப்படின்னா காட்ட மாட்டாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்வாங்க. நம்ம ரிப்ளையே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க காட்டுங்க அப்படின்னா காட்ட மாட்டாங்க. ஆனால் சிஸ்டத்தை மட்டும் வச்சு அவங்க மடியிலே வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க தவிர உங்கள்கிட்ட எதுவுமே காட்ட மாட்டாங்க. இப்போ என்னன்னா 3 பேர் ஆம்பளைங்க 4 பேர் ஆம்பளைங்க வர்றது போக இப்போ ஒரு பொம்பளைய அனுப்பிடுறாங்க. முன்னால் ஒரு பெண் அனுப்பிட்டா நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம், உருட்டக்கட்டை எடுத்து அடிக்க மாட்டோம்ல. அந்த பெண்ணை வச்சு எப்படியாவது பேசி நீங்கள் சாஃப்ட் கார்னர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ட்டு வராங்க. எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சவுண்டை உயர்த்தி ரேஸ் பண்ணி உங்களை மிரட்ட பார்ப்பாங்க. நீங்கள் மிரட்டலுக்கு அஞ்சல் அப்படின்னா கெஞ்சுவாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. அது வேற விஷயம். புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையிலே பேங்க்கு கட்ட வேண்டியதாக இருந்தாலுமே, ஆனால் அவங்க வீட்டில் வந்து வசூலிக்க கூடாது, வீட்டில் வந்து உங்களுக்கு சந்திக்கவே கூடாது. அப்படி சந்தித்து உங்களை பேசினாலும் இம்மீடியட்டாக போலீஸுக்கு புகார் பண்ணி உள்ளே போட்டுடலாம். சட்டமன்றத்தில் சட்டத்தை ஏற்றிட்டாங்க. RBI நாம்ஸ் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. சட்டமன்றத்திலேயே சட்டத்தை ஏற்றி போன மாதம் சென்னையிலேயே ஒரு ஸ்டேஷனில் 2 பேரை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வரவங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம் அப்படின்னு சவாலாக விடுவாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வேண்டியவங்களை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கூட லேடிஸ் வரவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால் வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அவங்கள உட்கார வச்சு பேசுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சு பேசுங்க. பேச ஒரு ஆளை வச்சு ஃபோனில் வீடியோ எடுத்துக்கோங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பணம் தர வேண்டிய அவசியமே இல்லை. பேங்க்கில் தான் போய் கட்டணும். அதாவது நோட்டீஸ் அனுப்பிட்டேன், இவங்க கோர்ட்டுக்கே வரலன்னு எல்லாமே பொய். எல்லாம் பொய் சொல்லி ஏதாவது ஜால்சா பண்ணுவாங்க. கடைசியில் உங்களுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னா உடனடியாக 100க்கு ஃபோன் அடிங்க. 5 நிமிஷம் போலீஸ் வந்து நிற்கும். போலீஸ்கிட்ட இருந்து பிரச்சனை சொல்லுங்கள். சார் நான் பணம் கட்டணும் கட்டலை, அது வேற விஷயம். புரியுதுங்களா? அது கணக்கு கூட சொல்ல நான் கட்டிடம் போகிறேன். ஆனால் என் வீட்டுக்கு எப்படி இவங்க வரலாம், எப்படி என்னை வந்து வீட்டில் வந்து கேட்கலாம், எப்படி என்னை வந்து மிரட்டலாம், சட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்னு போலீஸுக்கு சொல்லுங்கள். ஏன்னா போலீஸுக்கும் சட்டம் தெரியாது. எதுக்காக சொல்ல, இது சிவில் மேட்டர், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வரும். இது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. போலீஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால போலீஸ்கிட்ட கிளீனாக சொல்லுவேன், சார் நான் பணம் கட்டுவேன் கட்டல, அது வேற விஷயம், நான் பேங்க்ல கட்டுவேன், லீகல் நோட்டீஸ் அனுப்பி சொல்லுங்க, சட்டப்படி பார்க்க சொல்லுங்க, கோர்ட்டில் பார்க்குறேன். இவங்க தேவையில்லாத எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு பெடிஷன் கொடுத்துருங்க. அதோட பார்ட்டி சைலண்டாக போயிடும். அப்புறம் எப்படியா காம்ப்ரமைஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று பேசுவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு கும்பல் அழையுது. புரியுதுங்களா? கடைசியில் பார்த்தா அவங்க எல்லாமே ஏஜென்ட்டு, அவங்க யாருமே பேங்க் ஸ்டாஃபு கிடையாது. அதனால் அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு யாருமே பயந்துடாதீங்க. அதனால் அவங்ககிட்ட சண்டையும் போடாதீங்க.
இருக்கிறது இதான், நான் தரணுமா தரேன், நீ நோட்டீஸ் அனுப்பு, நான் கோர்ட்டில் கட்டிக்கிறேன், பேங்க்ல நோட்டீஸ் அனுப்பு சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுங்க. அவ்வளோதான். மற்றபடி அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது எமோஷனலாக பேசுவீங்க, சண்டை போடுவீங்களே, வருவாங்க அவங்க கிரிமினல் கேஸாக ஆக்கிறதுக்கு. அதனால இதெல்லாம் கண்டு பயந்துடாதீங்க. இவங்க எல்லாமே ஏஜென்ட்டு, பேங்க் ஸ்டாஃபு கிடையாது. புரியல? நீங்கள் பணம் கட்டுறதா இருந்தால் பேங்க்கில் போய் கட்டுக்கோங்க, இல்லைன்னா நோட்டீஸ் அனுப்புங்க, எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் அவங்களும் உங்களுக்கு சட்டப்படி தான் வரணுமே தவிர இந்த மாதிரிலாம் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. சட்டப்படி தப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை பற்றியும் பயப்படாதீங்க. இம்மிடியேட்டாக போலீஸை கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்லுங்கள். இல்லைனா உங்களை வக்கீலை வர வச்சு சொல்லுங்கள். இல்லைனா இந்த மாதிரியான வழிபறி கொள்ளையர்கள் உங்ககிட்ட பிடிங்கி போயிடுவாங்க பணம். உஷார் உஷார் உஷார். நன்றி, வணக்கம்.